ஷோ ஷோ என்ன சமைக்கிறதுனே தெரியல. அட வர்ஷிதா, எப்போ வந்த வர்ஷிதா? அம்மா அப்பா எங்க? அம்மா அப்பா உச்சிட்டு போயிட்டாரு, வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எங்களை வர்ஷிதா அக்காவை விட்டுட்டு போயிட்டாரு. இங்கே வேலைக்கு வெளியில் போயிட்டாருமா. ஓ சரி சரி வர்ஷிதா உள்ளே போ. சரிம்மா உள்ளே போயிட்டு வரேன். அக்கா அக்கா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வாக்காதான் தெரியுமா? என்ன வர்ஷா சொல்லு. அக்கா தானே, சொல்லு என்னன்னு. அக்கா எனக்கு அதத்திட்டு போயிட்டாங்க தெரியுமா உனக்கு? கடத்திட்டு போனாங்களா? யார் கடத்திட்டு போனா? அது நான் அம்மா கடைக்கு வெளியில் அமிச்சாங்கன்னு போனேன்னா, சரி அவன் வந்து என்னை சாக்லேட் கொடுத்து கடத்திட்டு போயிட்டான். அதுக்கப்புறமேட்டு அம்மா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீநிதியும் சாயிஸ்ராக்காவும். யார் அந்த ஸ்ரீநிதி சாயிஸ்ராக்கா? அவங்களா? ஸ்ரீநிதி வந்து என்னோடய ட்ராயிங் கிளாஸ் ஃப்ரெண்டு. ஸ்ரீநிதியோட அக்கா தான் சாயிஸ்ரா அக்கா. அவங்க நம்ம வீட்டுக்கு விளையாட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டுருந்தேன். அவங்க வந்துட்டு இருக்கும் போது தான் பார்த்தாங்களா. அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு சொன்னாங்க. நான் மட்டும் இருந்திருந்தேன் உன்னை சாக்லேட் வாங்கவே விட்டுருக்க மாட்டேன். ஏன் வருஷம் இப்படிலாம் பண்ணுற? அக்கா அது ஃபென்டாஸ்டிக் சாக்லேட்க்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் போயிட்டேன். இதுக்கப்புறமேட்டு யார் சாக்லேட் கொடுத்தாலும் நான் போக மாட்டேன். அக்கா நான் எப்படி தொலைஞ்சு போனேன்னு ஃபுல்லாக பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வர்ஷா இஸ் மிஸ்ஸிங் வெப் சீரிஸ் ஓட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் போய் பார்த்துரு சரியா? நான் மட்டும் பார்த்தா போதுமா? அவங்களும் பார்க்க வேண்டாமா? ஆமாம்ல, சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்கணும்ல, நீயே சொல்லியிருக்கா. ஹாய் வியூவர்ஸ், நம்மளுடைய வர்ஷா இஸ் மிஸ்ஸிங் வெப் சீரிஸோட பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். சூப்பர் த்ரில்லிங்காக போகும். ஓகே வர்ஷா நான் சொல்லிட்டேன். சரி அம்மா பாட்டி என்ன கொடுத்து விட்டாங்க எனக்கு உனக்குலாம்? அதுவா, பாட்டி காசு கொடுத்தாங்க, நானே வாங்கிட்டேன். ஆனால் நான் எதுவுமே உனக்கு தரமாட்டேன். அக்கா நமக்கு எதுவுமே தர மாட்டேங்கிறோம். நானும் எதுவுமே தர மாட்டேன். ஓகேவா? என்கிட்ட இருந்து ஏதாச்சும் இப்போ கேட்டு பாரு, அவ்வளோதான். படி போட்டி நான்லாம் பார்த்துப்பேன். ஷோ வந்து உடனே சண்டை ஆரம்பிச்சிட்டிங்களா? பசங்களா கொஞ்ச நேரம் அமைதியாக சிந்திக்க கூட விட மாட்டிங்களா? என்ன சமைக்கிறதுனே தெரியாமல் நானே முழிச்சிட்டு இருக்கிறேன். நீங்கள் வேறு கத்திட்டு ஆடிட்டு இருக்கிறீங்க. ஒழுங்காக போய் உக்காந்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஐயோ அம்மா வேறு திட்டுறாங்களே. நானும் உனக்கு கொடுக்க மாட்டேப்ப. நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். அக்கா நமக்கு எதுவுமே தர மாட்டேங்கிறா. அம்மா கிட்ட சொன்னாலும் சண்டை போடாதீங்கன்னு தான் சொல்லணும். வர்ஷாவும் பாவம் தானே. சரி அவளுக்கும் கொடுத்துடலாம். வர்ஷா நான் தரேன் வா. எதுக்கு எடுத்தாலும் சண்டை பிடிச்சிக்க வேண்டியது, அதுக்கப்புறமேட்டு அடுத்த நொடியே சேர்ந்துக்க வேண்டியது. ஷோ என்னடா அதுக்கு சண்டை போடாமலே இருக்கலாம்ல. தலைவலி வராமல் இருக்கும். சரி என்ன வைக்கிறதுனே தெரியலையே. ஷோ என்ன பண்ணுறது தெரியல. குழம்புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அக்கா நமக்கு தர போறா. அக்கா என்னக்கா வாங்கிட்டு வந்தா? அதுவா வர்ஷா, இரு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து போய் விளையாடலாம். அம்மா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். நான் ஆல்ரெடி அந்த வர்ஷா இஸ் மிஸ்ஸிங் வெப் சீரிஸ் பார்த்துட்டேன். அதனால் அங்கே இருந்தாங்களே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போய் ஜாலியாக அதெல்லாம் வச்சு விளையாடலாம். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து போய் விளையாடலாம். சரியா வர்ஷா? சரிக்கா. அக்கா நானும் உனக்கு வந்து குதுக்கணும். எனக்கு பிடிச்ச லெமன் ஜூஸா வர்ஷா? ஆமாக்கா, நான் உனக்கு பிடிச்ச லெமன் ஜூஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஓகேவா? நீ குடிச்சிடக்கூடாதுன்னு ஒல்லி வச்சேன். அது நீ கொடுக்காததுனால நானும் உன்னை
கொடுக்கல, சாரிக்கா. நான் இப்போ கொடுக்குறேன், இந்தா எடுத்துக்கோ. வர்ஷா, ரொம்ப தேங்க்யூ வர்ஷா. இதுக்கப்புறமேட்டு நானும் உனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நீயே எனக்கு எதுவும் ஒழிச்சு வைக்காத, சரியா? சரிக்கா. சரி வா, என்ன உள்ளே இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வா வர்ஷா, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அக்கா, என்னக்கா ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி பாரு வர்ஷா, என்ன இருக்குதுன்னு. அடா சூப்பரு! ஆர்பிஸ் பாலு, அப்புறம் பைக்கு, கீ செயின் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தியாக்கா? ஆமாம், அங்கே எதுவுமே அவ்வளோக்கா டாய்ஸ் இருந்துச்சு. ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி அங்கே டாய்ஸ்க்கு இல்லை. இந்த மினியேச்சர் டாய்ஸு அதெல்லாம் இல்லைப்பா. அதனால தான் இது வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம ஆர்பிஸ் பால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போய் ஜாலியாக விளையாடலாம். சரிக்கா, ரொம்ப தேங்க்யூ. சரி, நான் பேக் இங்கே வச்சிட்றேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம அவங்க கூட போய் விளையாடலாம். குழம்பு வச்சிடலாம். என்ன குழம்பு? தட்டைப்பயிறு குழம்பு வைக்க வேண்டியதுதான். சரி, மசாலா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துப்போம்.